தி லிவிங் வேர்ல்டு இந்த லெசன்ல ஸ்பீஷஸை பத்தி ஆர்கானிசத்தை பத்திலாம் நம்ம படிக்கணும். எவ்வளவு ஸ்பீஷஸ் இருக்கு? 1.7 to 1.8 மில்லியன் ஸ்பீஷஸ். எவ்வளவு நம்பர்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து பயோடைவர்சிட்டி. ஆர்கானிசத்துக்கு நம்ம வந்து பேர் கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ்டு பேரா இருந்தா அதுக்கு பேர் நாமன்கிளேச்சர். அது கரெக்டா டிஸ்கிரைப் பண்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தா அது ஐடென்டிஃபிகேஷனுக்கு உதவும். பிளான்ட்டை நாமன்கிளேச்சர் பண்ணணும் அப்படின்னா we have to depend on ICBN. அனிமல் நாமன்கிளேச்சர் பண்ணணும்னா we have to depend on ICZN. நேமிங்ல ஸ்டாண்டர்டைஸ் நேமிங்ல ஜெனரிக் நேம் ஸ்பெசிபிக் நேம்னு ரெண்டு இருக்கு. ஸ்பெசிபிக் எபித்தெட்ன்றது ஸ்பீஷஸை குறிக்குது, ஜெனரிக் நேம்ன்றது ஜீனஸை குறிக்குது. இது ரெண்டுத்தையும் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணவர் முதல் பர்சன் கரோலஸ் லினேயஸ். உதாரணமா மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்ற ஒரு ஆர்கனிசம் பேர் சொல்றோம், மாங்காய் மரத்துக்கு சொல்றோம் அப்படின்னா எம் that is Mangifera is actually stands for genus and Indica stands for specific epithet. And இது வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் லாட்டின் வேர்ட்ஸ்ல இருந்து தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்க ஒரு வேலை ஹேண்ட் ரிட்டன்ல எழுதியிருந்தா அண்டர்லைன் பண்ணணும், இட்டாலிக்ஸ்ல எழுதியிருந்தா அதாவது பிரிண்டடா போயிருந்ததுன்னா இட்டாலிக்ஸ்ல நீங்க ஃபாண்ட் இட்டாலிக்ஸ்ல கொடுக்கணும். கிளாசிபிகேஷன்ன்றது குரூப்பிங் த கன்வீனியன்ட் கேட்டகரி. ஸோ அந்த குரூப்பிங் த கன்வீனியன்ட் கேட்டகரி அப்படின்னு நீங்க குரூப் பண்றீங்க அப்படின்னா, கன்வீனியன்ட் கேட்டகரிஸ் குரூப் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேரு டாக்ஸானமி. சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் ஃபைண்டிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ். அண்ட் டாக்ஸானமிக் கேட்டகரின்றது ஒரு பார்ட் ஆஃப் டாக்ஸானமிக் ஹைரார்கி. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டொமைன், கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீஷஸ்ன்றது ஒரு டாக்ஸானமிக் கேட்டகரி. ஆக்சுவலி ஆல் கேட்டகரிஸ் எல்லாம் நீங்க சேர்த்து சொன்னா அதுக்கு பேர் டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி. டாக்ஸானமிக்கு அந்த கேட்டகரிக்கு இன்னொரு பேர் இருக்கு, டாக்ஸான். அந்த டாக்ஸானமிக்கல் கேட்டகரியை ஒரு பயாலஜிக்கல் என்டைட்டின்னு சொல்லலாம். The taxon is called what? Biological entity. ஸோ அந்த ஒவ்வொரு கேட்டகரியும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இருக்கிறதுலே லோவஸ்ட் கேட்டகரி ஸ்பீஷியஸ், ஹையஸ்ட் கேட்டகரி கிங்டம். அப்போ லோவஸ்ட் கேட்டகரி அப்படின்றதுல நிறைய மார்பாலஜிக்கல் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ வி கேன் சே தே ஆர் ஆல் வெரி சிமிலர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அங்க நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ போக போக மேல போக போக நீங்க அப் டு கிங்டம் வரைக்கும் போகும்போது அந்த சிமிலாரிட்டிஸ் குறைஞ்சிட்டே வரும். லாட் ஆஃப் டிசிமிலாரிட்டிஸ், பட் மேபி a common similarities will be there. Okay, common similarities will be there. ஸோ ஜீனஸ் அப்படின்றது என்ன? நிறைய ஸ்பீஷஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா அதுதான் ஜீனஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு பொட்டேட்டோ, பிரிஞ்சால், இது வேற வேற ஸ்பீஷஸ், அதெல்லாம் ஒன்னா சேர்த்தா சொலானம் அப்படின்ற ஜீனஸ். லயன், லெப்பர்ட், டைகர் இதெல்லாம் வேற வேற ஸ்பீஷஸ், அதெல்லாம் ஒன்னா சேர்த்தா பேந்தரான்ற ஒடிசே ஜீனஸ். அண்ட் இதுவே வந்து ஃபேமிலியில கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா நிறைய ஜெனராவை ஜீனஸை ஒன்னா சேர்த்தா அதுக்கு பேர் வந்து ஃபேமிலி. ஃபார் எக்ஸாம்பிள் சொலனேசியில சொலனம், பெட்டூனியா, தத்தூரா. அதே மாதிரி வந்துட்டு லயன், டைகர், லெப்பர்ட், கேட் இதெல்லாம் வந்து வேற வேற ஜீனஸ்ல இருக்கு. அதாவது பேந்தரா அண்ட் ஃபெலிஸ்ல இருக்கு. அந்த பேந்தரா அண்ட் ஃபெலிஸ் நீங்க ஒன்னா கொண்டு வந்தீங்கன்னா அது பேர் வந்து ஃபேமிலி ஃபெலிடே. ஃபேமிலி ஃபெலிடே. A group of orders is called a class. So for example, a group of class is called a phylum. So one example is actually chordata என்ற ஃபைலத்துல பிசஸ், ஆம்பிபியா, ரெப்டைலா, ஏப்ஸ், மமாலியா இது எல்லாமே இருக்கும். ஏன் இதெல்லாம் ஒரே ஒரு கேட்டகரியில கொண்டு வந்தேன் அப்படின்னா, ஒரே ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு, நோட்டோகார்ட். அந்த நோட்டோகார்ட் இருக்கிறதும் இன்னொன்று வந்து டார்சல் ஹாலோ நியூரல் சிஸ்டம் அப்படின்னு இருக்கிறதும் ஒரு முக்கியமான பேராமீட்டர். ஸோ இது மட்டும் இல்லாம ஹையஸ்ட் கேட்டகரி போனீங்கன்னா அது வந்து என்னது, கிங்டம். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா யூ கேனாட் ஃபார்ம் நம்பர் ஆஃப் காமன் கேரக்டர்ன்றது அங்க குறைஞ்சிடும். ஸோ கிங்டத்துல இங்க வந்து ஸ்பீஷஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காமன் கேரக்டர் அதிகமா இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து ஹையஸ்ட் கேட்டகரியில கிளாசிபிகேஷன் இஸ் நாட் ஈஸி. ஸோ ப்ராப்ளம் ஆஃப் கிளாசிபிகேஷன் இஸ் மோர் டிஃபிகல்ட் இன் அட் த கிங்டம் லெவல், பட் அட் த ஸ்பீஷஸ் லெவல் இட் இஸ் ஈஸி. ஒரு மனுஷனை நம்ம இப்படி கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எப்படி பண்ணலாம்? ஸோ திஸ் கேட்டகரி இன் திஸ் ஒன் ஃபைலம், கார்டேட்டா, மெமாலியா, பிரைமேட்டா, ஹோமினிடே, ஹோமோ ஆர் த குட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த மேன். ஸோ அதே நேரத்தில் ஒரு இன்செக்ட் இருந்தா மஸ்கா, மசிடியே, டைப்டரா, இன்செக்டா, அர்த்ரோபோடா. ஒரு டைகாட் பிளான்டா இருந்தா மேஞ்சிஃபெரா, அனகாடேஷியே, சார்பென்டேல்ஸ், டைகாட்லிடினே. அது வந்து ஆஞ்சியோஸ்போம் டிவிஷன். ஆக்சுவலா ஃபைலத்தை தான் இங்க டிவிஷன் சொல்றோம். அதே மாதிரி இஃப் யூ கோ ஃபார் த ட்ரைட்டிகம், கோதுமையை பார்த்தீங்கன்னா ட்ரைட்டிகம், பொயேசியே, பொயல்ஸ், மோனோகாட்லிடினியே, ஆஞ்சியோஸ்பெர்மியே. ஸோ லைக் திஸ் த கான்செப்ட் இஸ் ஆக்சுவலி ஃபார் வாட் டாபிக், the living world. இந்த கான்செப்ட் இப்படி நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், யூ கேன் கெட் த சக்சஸ். ஸோ ஐ எம் சிவகுமார்.
NEET trainer and NEET facilitator. So you can contact me at any time at my number 7299 55077 for having NEET related discussion and doubts. Thank you.